Hello friends, welcome to Best Cooking in Tamil. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம புதுவித தேங்காய் சட்னி தாங்க செய்ய போறோம். ரொம்ப டிஃப்ரெண்டாவும் டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறோம். தேங்காய் சட்னினாலே பொதுவாக எல்லாருக்குமே தேங்காய் சட்னி செய்ய தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தேங்காய் சட்னி எல்லாருக்குமே நல்லாவே செய்ய தெரியும். பட் அதில் என்னன்னா நம்ம வந்து சேர்க்குற இன்க்ரீடியன்ஸில் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து அரை கப் அளவு தான் தேங்காய் எடுத்துருக்குறேங்க. அரை கப் அளவு தேங்காய் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் அரை கப் இல்லை ஒரு கப் எவ்வளோ நீங்கள் எடுத்தாலும் சரி, அதுக்கு வந்து பாதி அளவு தான் நீங்கள் வந்து என்னென்னா பொட்டுக்கடலை எடுக்கணுங்க. அதிகமாக பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு சட்னி. ஸோ வந்து நீங்கள் அரை கப் நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன்னா 1/4 கப் அளவு வந்து நான் பொட்டுக்கடலை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா புளி எடுத்துருக்கேங்க. புளி வந்து கொஞ்சமாக இது மாதிரி ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஆட் பண்ணாமல் இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து வதக்கிக்கோங்க. அதோட நிறம் வந்து லைட்டாக நமக்கு மாறும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கி நான் எடுத்திருக்கேன். இப்போ காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அதே போல் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதை வந்து அலசி அதை எடுத்து நல்லா இதுன்னு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி மல்லி இலை வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தினைக்கும் ஒரே மாதிரி சட்னி சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து இருக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப நைஸாகவே அரைக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் வந்து குறகுறப்பாக தான் நமக்கு அரைச்சா தான் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அருமையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தாளிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.